ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசி. இதை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அதுல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, பாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனா மீதியும் புரியணும்ல உங்களுக்கு. அதுக்காக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதோட ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசி அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். இந்த பாலிசியில ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கு. என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கையில நீங்க பார்க்கையில நான் சொல்லுவேன், விவரமா சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு சில சேனல்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும், எல்லா சேனலுக்கும் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஓகே, நீங்க வாங்க பார்க்கலாம். ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எதுவும் திருச்சி யூடியூபர்ஸா இருந்தீங்க, திருச்சி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல, நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு போஸ்ட் இருக்கும், அதை போய் படிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம், உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜோ இல்ல கால் பண்றதா இருந்தாலும் கால் பண்ணி, இல்ல வாய்ஸ் மெசேஜோ அனுப்பிச்சு வைங்க. அதுக்கான டீடைல்ஸ் அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எப்படி ப்ரமோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோவை பார்க்கலாம் வித் ப்ரூஃபோட. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா யூடியூப் ஹெல்ப் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஓவர்வியூ அண்ட் எலிஜிபிலிட்டி. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யூடியூப்லேருந்து நம்ம ஆட்சன்ஸில் சேர்றதுக்கானது தான் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஆட்சன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எல்லாம் ஆட்சன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னா, இதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில், அதாவது ஆட்சன்ஸில் நம்ம போய் சேர முடியும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஓவர்வியூ அண்ட் எலிஜிபிலிட்டின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். இதில் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வர்றேன். மினிமம் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு போட்டு நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், அதுவும் 12 மாதத்துக்குள்ளார 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வேணாலும் வந்துக்கலாம். 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது 12 மாதத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனு, அந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும், எந்தெந்த விதத்துல எல்லாம் வரக்கூடாது, எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஆட்சன்ஸ் தான் ஒருத்தவங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிவ்யூவில் வரும், ஒரு மாதம் ரிவ்யூ பண்ணுவோம், 30 நாள் கழிச்சு நாங்கள் அதுக்குள்ளே ரிஜெக்ஷன் பண்ணுவோம், அப்படி இப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டே ஆக்டிவ் டு கீப் மேக்கிங் மணி அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 2 வரியை பாருங்கள். வி மே டிசபிள்டு மானிட்டேஷன் ஆன் சேனல்ஸ் தட் ஹாவ் நாட் அப்லோடட் எ வீடியோ. அதாவது நீங்கள் வீடியோவை, கடைசி 2 வரியை பாருங்கள், நீங்கள் வீடியோவை 6 மாதத்துக்கு, அதாவது அப்லோடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டினியூட்டியாக 6 மாதத்துக்கு நீங்கள் அப்லோடு பண்ணலன்னா உங்களுடைய மானிட்டேஷனை நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஹாவ் நாட் அப்லோடட் எ வீடியோ ஆர், அப்படி இல்லைன்னா போஸ்டட் டு தி கம்யூனிட்டி டேப் ஃபார் 6 months ஆர் மோர். நீங்கள் 6 மாதமோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் வீடியோ போடாமல் இருந்தீங்கன்னாலோ, இல்லை கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட்டு போடாமல் இருந்தீங்கன்னாலோ உங்களுடைய மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். இதுதான் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். இது இப்போதைக்கு வந்த ஒரு அப்டேட் தான். இப்போதைக்கு மீன்ஸ் ஒரு கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இதை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணலை அப்படின்னாலோ, இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட்டு போடலனாலோ உங்களுடைய மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க தமிழில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. ஆன்லைன் தமிழில் ஆனந்தனை இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணது, லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி கடைசி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்காங்க. 10 மாதமாக வீடியோவும் அப்லோடு பண்ணலை. அடுத்தது கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்க்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி தான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காங்க. கடைசி 8 மாதமாக எந்த வித கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடல. ஸோ இந்த சேனல் ஆக்டிவில் இல்லை. அதாவது கடந்த 10 மாதமாக இந்த சேனல் ஆக்டிவ்லேயே இல்லை. வீடியோவும் அப்லோடு பண்ணல, கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடல. அப்போ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்கல்ல ஒரு ரூல்ஸு, 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் 6 மாதமோ இல்லை 6 மாதத்துக்கு மேலேயோ கம்யூனிட்டி போஸ்ட்டோ வீடியோவோ போடலன்னா உங்கள் மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதில் ஒரு 8 நிமிஷம் வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இருங்க, நான் கட் பண்ணிவிட்டு இந்த வியூவில் வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு விளம்பரங்கள். ஓகே, இதிலே ப்ளே பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அனைவருக்கும் ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ரெட் கலர் இல்லாமல் எல்லோ கலர் டாலர், எல்லோ கலர் மார்க் இருக்கிற இடம் பூரா விளம்பரம் வச்சுருக்காங்க, ஆட் பிரேக் வச்சுருக்காங்க. ஸோ மானிட்டேஷன் இன்னும் போகலை இந்த சேனலுக்கு. உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியும், 8 மாதம் 10 மாதம்லாம் வீடியோ போடலாட்டியும் கூட மானிட்டேஷன் அப்படியே தான் இருக்கும். அதற்கான ரீசன் என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணியாச்சு. இதில் விளம்பரங்கள்லாம் வருது இந்த சேனலில், அதாவது ஆட்சன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ப்ரூஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைன் தமிழில் மானிட்டேஷன் இன்னும் இருக்குது அப்படின்னு ப்ரூஃபாக சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸ்டோர் அப்படிங்கிற இடத்துல அவங்க இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதே சேனலில் ஸ்டோரு, அதாவது இது டீஸ்ப்ரிங் அதற்கானது. மானிட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீஸ்ப்ரிங்கிற ஆப்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். மானிட்டேஷன் டிசபிள் ஆகிருச்சுன்னா இந்த டீஸ்ப்ரிங் ஆப்ஷனும் டிசபிள் ஆகிரும். ஸோ டீஸ்ப்ரிங் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்லாம் அவங்க இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எதனால் இன்னும் மானிட்டேஷன் இருக்குது, அப்போ யூடியூப் சொல்கிறது அந்த எலிஜிபிலிட்டி வந்து தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது, அவங்க சொல்கிறதும் ரைட்டு தான். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம் எதனால் இன்னும் மானிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் சோசியல் பிளேடு ஓப்பன் பண்ணி ஆன்லைன் தமிழ் சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன். சோசியல் பிளேடு ஓப்பன் பண்ணி இந்த சோசியல் பிளேடில் பார்க்கலாம். அதாவது லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் வருஷம் வரலன்னா மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். எவ்ரி இயரும் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் வருஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது, ஒவ்வொரு டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும். ஓகே, இதை நான் பார்த்தேன் எதனால் இன்னும் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கா ஆக்டிவில் இருக்குது சேனல். 10 மாதமாக வீடியோ போடலையே தவிர டெய்லி பக்கா ஆக்டிவில் இருக்குது சேனல். அதனால் எதுவுமே ஆகலை, எந்த பிரச்சனையும் வரல. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி 5000 வியூஸ் 6000 வியூஸ் போயிட்டுருக்கு. வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 38,000 வியூஸ், மாதத்துக்கு 1.5 லட்சம் வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது. மாதத்துக்கு 1.5 லட்சம் வியூஸு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 1000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போன திங்கக்கிழமை 3,08,000, இப்போ 3,09,000, செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. திங்கக்கிழமை 3,08,000, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3,09,000, 1000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மாதத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 2000 சப்ஸ்கிரைபர், 5000 சப்ஸ்கிரைபர்னு வந்துக்கிட்டும் இருக்காங்க. வியூஸும் அதே அளவுக்கு மாதத்துக்கு 1.5 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. இதில் ஏர்னிங்ஸ் தான் தப்பாக இருக்குமே தவிர வியூஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஜென்யூனாக கரெக்டாக தான் இருக்கும் சோசியல் பிளேடை பொறுத்த வரைக்கும். இதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு அப்ரோச்மெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 90% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சேனல் ஆக்டிவில் இருந்துச்சு, ஃபுல் ஆக்டிவில் சேனல் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் வந்து அந்த உடனே மானிட்டேஷன் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமை நிறுத்த மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, நீங்கள் ஆன்லைன் தமிழ் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ் நாட்டில் ஒரு பெரிய யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல் எதுன்னா இந்த சேனல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி ஆனந்தண்ணன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எதுவும் வீடியோ போட்டு விடுவீங்க அப்படின்னு பார்க்குறேன். போட்டு விடுவீங்க மீன்ஸ் நானும் உங்கள்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிறதுக்காக. ஓகே, நன்றி. வாழ்க தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.